Hi buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் Affan. Welcome back to Affan Explores. Actually தமிழ் பத்திர எல்லாம் வந்திருப்பேன் பர்த்டே vlogனு. பட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் பர்த்டே அன்னைக்கு vlog ஷூட் பண்ணல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பர்த்டே vlog போடுங்க ப்ரோ, பர்த்டே vlog போடுங்கன்னு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், எல்லாமே கிளிப்ஸாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு 500+ DMs இருந்தது. என்னால வந்து ரீப்ளே பண்ணவே முடியல. நான் ஃபுல்லா ரீப்ளே பண்ண முடியல. 2 நாள் ஆச்சு. அந்த அளவுக்கு உங்க விஷஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல நான் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளே பண்ணிட்டேன். யாரெல்லாம் ரீப்ளே பண்ண வந்து ரொம்ப ரொம்ப சாரி. பார்த்துருக்க மாட்டேன். எல்லாம் வந்து கிளிக் பண்ணிட்டு தெரியாம ரீப்ளே பண்ண வந்துட்டு இருப்பேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ பர்த்டே எப்படி போச்சு பார்த்தீங்கன்னா, May 1 லாக்டவுனுக்கு கேக் கட் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கலை ப்ரோகர் சிவா ப்ரோகர் சொல்லி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வந்து டேரக்டாக ஆஃபீஸ் வர மாதிரி. பட் என்ன ஆச்சுன்னா, May 1க்கு லாக்டவுனால கேக் வந்து April 30க்கே வந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, April 30க்கே வந்து கேக் வாங்கி வச்சுட்டோம். அது வந்து ஐஸ் கேக்கு மெல்ட் ஆயிடும். அன்னைக்கு நைட்டே வந்து வெட்டலாம் பிளான் பண்ணிட்டோம். 2 கேக் இருந்து. ஸோ 2 கேக்கு வெட்டினா வேஸ்ட் ஆகிடும். ஒரு கேக் வந்து ஆஃபீஸ் வெட்டிக்கலாம், இன்னொரு கேக் வந்து வீட்டில் வெட்டிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அந்த 2 கேக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக டீ கடைக்கு போவோம். அந்த டீ கடையில் வந்து வச்சுட்டோம் அந்த கேக்கை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் 12 மணிக்கு கேக் வெட்டணும். பே ஃபேமிலி கூட சேர்ந்து. பே ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மறக்க முடியாத மூமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பே ஃபேமிலி கூட சேர்ந்து கேக் வெட்டுறது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு அஃபானுக்கு பர்த்டே. மொட்டை மாடியிலே கேக் வெட்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆகி போச்சு. வெளியே போக முடியல லாக்டவுன். ஸோ ஆனா இதுல இருக்க ஒரு சந்தோஷம் இதுல இருக்காது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பண்ணோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா தவிர ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்புறம் ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ அஃபான். 2 டு யூ. ஏய் 2 டு யூடா, 2 டு யூ. அதுக்கப்புறம் அஃபான்டா, அவ்வளவுதான். ஓகே, happy birthday to you, happy birthday to you, happy birthday to Affan. அப்பா இது கேக் கவர் பண்ணு. you பத்தில you டீ கட் பண்ற, டீ கட் பண்ற யூடியூப். ஏய் யூடியூப் அத பெரிய 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 ஏய் நம்ம கேக் அடுத்த பர்த்டே உள்ள 50,000 சம்பாதிச்சணும். 50,000 இருக்கு. எது தலைவா வை அதான் கொஞ்சம் அதான் கத்துறது. சாக்லேட் பேர் மாதிரி பண்ணா பேக் அப்பா இதான் ரெண்டா மச்சான் விட்டு உங்களுக்கு. அதாவது அந்த யூடியூப் ஆபரா பண்ணலாம். வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ் டா. யூடியூபை முழுங்கிய அஃபான். நானே அஃபான் வெள்ளைக்கான தூக்கிட்ட மாதிரி. வெள்ளைக்கான நான் மறக்காம வெள்ளைக்கான அனுப்பிட்டு இருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் மேட் கத்தி வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. பர்த்டேக்காக ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ராகுல் ரன்னிங் ராகுல் ரன்னிங் ராகுல் வந்து நீங்க இந்த கோலத்துல பாத்துருக்க மாட்டீங்க பாருங்க. எப்பவுமே லாயரோட சுத்தினே இருக்கும் அவன். ஓகே गाइस, சோ நல்ல கேக். சோ என்ன இருக்கு गाइस, அஃபான் பத்தினா ஒரு தொடர்ந்து போராடிக்கிற ஒரு இளைஞன் நம்ம மாதிரி தான். சோ மறக்காம வந்து அஃபானுக்கு ஒரு அதே நம்பர் மாதிரி தான். சரி நானும் இளைஞன் தான். அதனால வந்து மறக்காம அஃபான் சப்போர்ட் பண்ணுங்க गाइस. ஃபுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கா, நான் பார்த்தேன். சோ மறக்காம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. வந்து ஆளு பத்திரட்ட அஃபான் எப்படி சர்ப்ரைஸ் ஐடியா. சோ அஃபான் என்ன ஃபீல் பண்ற? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைமா பே ஃபேமிலி கூட சேர்ந்து அதிகமா செலவு பண்ணதில்லை. கண்ணு கலக்காதீங்க. யாரும் செலிப்ரேட் பண்றதில்ல. இப்பதான் நாங்களே பசங்களா இருக்கிறதால பண்றோம். சொல்லுங்க. சீக்கிரம்டா சீக்கிரம்டா. நான் பேசுறது அவன் எமோஷனல் ஆகுறான். ஆறாவது நீங்க எல்லாம் ஆக்குறீங்கடா அவனை. சூப்பரா இருக்கு. ஸோ அவ்வளோ கைஸ், கட் 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 கட். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் பே ஃபேமிலி கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன். நான் வந்து பர்த்டே வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணதில்லை. ஒரு 4 to 5 பர்த்டேஸாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ அதுல வந்து பெஸ்டான பர்த்டே இது சொல்லலாம். நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே போச்சு அன்னைக்கு. வந்து கேக் வெட்டிட்ட பிறகு நான் வந்து போய் படுத்து கொஞ்சம் பேசிட்டு ஜாலியா இருந்துட்டு தூங்கிட்டோம். ரம்ஜான் மாசம் இது ஃபாஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால மார்னிங் ஃபாஸ்டிங் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் வச்சுட்டு தூங்கிட்டு ஒரு 11 மணிக்கு எழுந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெயிலே இருந்துச்சு, எங்கேயும் வெளில போக முடியாது, ஏன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஸோ கடைங்களும் எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்து வீட்லயே இருந்துட்டேன். அப்படியே நல்லா தூங்கி தான் எழுந்தேன் பர்த்டே அன்னைக்கு. ஸோ ஈவினிங் ஒரு 6:30 அப்புறம் ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்ட பேருக்கு ஸோ அவங்களுக்கு லைவ் வர சொல்லியிருந்தேன். சொல்ல லைவ் வந்துட்டு 1 hour லைவ் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேக் இருந்துச்சுல, அந்த கேக் வந்து வீட்டில் வெட்டணும். அப்பா அம்மா தங்கச்சி கூட சேர்ந்து. அது ஒரு செம்ம ஹாப்பியான மூமெண்ட்ஸ். ஸோ அந்த கேக்கை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ரொம்பவே. ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். Happy birthday to you. Happy birthday to you. அது அப்படி கொட்டக்கூடாது. ஸோ அது பிட்ட சூப்பர் சூப்பர் சூப்பர். இவ்வளோ சாட் வேஸ்ட் ஆயிட்டு இல்லையே. நக்கிக்கோ அப்புறமேட்டு. ஒரே மாதிரியே பாட்டு பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to YouTuber Afan. கேக்கோட டேஸ்ட் சொல்லலையே. வேற லெவல். கட் பண்ணிட்டமா வீடியோ. வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த இயர் பர்த்டே நடந்த விஷயங்கள். செம்ம ஹாப்பியான மூமெண்ட்ஸ், நல்லாவே போச்சு. பட் என்ன ஒரு 2 சோகம் இருந்துச்சுன்னா லாக்டவுன் இருந்துச்சு, ஃபாஸ்டிங் நார்மலா இருந்துச்சு. ஸோ ஒன்றும் எங்கேயும் சுத்த முடியல, எங்கேயும் வெளில போக முடியல. அண்ட் ஒன்ஸ் அகேன் நான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அண்ட் மிகப்பெரிய தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சரத்தனை சொல்லுவேன். அவரால் தான் எனக்கு இந்த அளவு சப்போர்ட் கிடைச்சிது. தேங்க்யூ சரத்தனா. எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் கண்டிப்பா. நீங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தூணா சப்போர்ட் பண்ணுகிறீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. ஸோ கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் எப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் இந்த செட்டப்ல வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண போறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சேனல் நீங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.